நண்பா, என் பையன் சென்னை போய் படிக்க போகிறான். காலேஜ் ஃபீஸ் ஒரு 1,00,000 ரூபா கட்டியாச்சு. இனி கவலை இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கப்பா அப்படின்னு நினைக்கிற பெற்றோரா நீங்கள்? ஒரு நிமிஷம். இனிமே தான் நிறைய மறைமுக செலவு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம ஊர் பேரண்ட்ஸ் காலேஜ் ஃபீஸை மட்டும்தான் தன்னுடைய பட்ஜெட் கணக்கில் எழுதுவாங்க. ஆனால் ஒரு பையன் வெளியூரில் போய் தங்கி படிக்க போகிறான்னா அப்போதான் உண்மையான செலவே இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ், அங்கே உள்ள லிவிங் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ், அது போக மாதம் மாதம் வந்துட்டு போகிற ட்ராவல் ஃபீஸ், இது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சில காலேஜ் ஃபீஸை விட அவங்க ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து மெஸ் ஃபீஸ் சேர்த்துருந்தா பட்ஜெட் ரொம்ப ஸ்மார்ட்டாக கம்மியாகும். இதே மாதிரி ஸ்மார்ட் பட்ஜெட்டை யோசிக்காம ஒரு பெரிய ட்ராப்பில் போய் சிக்காதீங்க. தி நெக்ஸ்ட் ஸ்டெப், டே 22. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வெளியூரில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊதாரித்தனமாக செலவு செய்ய ஆரம்பிச்சிடாது. நீங்கள் படிக்கும்போதே உங்கள் அப்பா அம்மாவுக்கு பொறுப்பான பையனா நீங்கள் பட்ஜெட்குள்ளே வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே ஒரு அழகான மணி மேனேஜ்மெண்ட் விஷயத்தையும் ஈஸியாக கற்றுப்பீங்க. உங்கள் அப்பா அம்மாவை கடனாளி ஆகாமல் பார்த்துப்பீங்க. என் பையன் வெளியூரில் படிக்கிறாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. என் பையன் வெளியூரில் படித்தாலும் என்ன கடனாளி ஆகாமல் இருந்தான், நல்லா படித்தாங்கிறது தான் பெரிய விஷயம். உங்கள் பையன் எப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோவை நான் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அருள்ராம், ஏன் கன்சல்டிங், லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரெயினர். டேக் கேர்.